ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தா நான் எங்கே இருக்கேன், இந்த டைலாக் வந்து ஒரு 500 படத்தில் வரும். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு, ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பாங்க, இல்லை எங்கேயாவது படுத்துருப்பான், பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்பான் சரக்கு அடிச்சுட்டு. நீர்க்குமிழின்னு நினைக்கிறேன் நாகேஷ் அந்த டைலாக் ஆரம்பிப்பார். எல்லாரும் கேட்கறது தான் இப்போ நானும் கேட்க போகிறேன், இப்போ நான் எங்கே இருக்கேன். அவர் அப்பயே அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நிறைய கேட்டுக்கிறாங்க பாருங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன். அந்த நீர்க்குமிழிக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு வந்த படம் தான் இது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது குரு வந்து சரியான ஹிட். 365 நாள் ஓடின படம். வருஷம், அதாவது இலங்கை ரேடியோவில் டாப் 10 பாடல்கள் போடுவாங்க. KS ராஜா போடுவார். இதுதான் இந்த பாட்டு பறந்தாலும் அந்த பாட்டு தான் டாப் விட மாட்டேன். டாப் 5 அந்த பாட்டு தான் இருக்கும். ஏன்னா ஹெலிகாப்டர்ல வேற அந்த காலத்துல வச்சு எடுத்துருக்காங்க. வந்து சங்கருக்கு முன்னாடிலாம் இவங்களுக்கு முன்னாடிலாம் பிரம்மாண்டமான டைரக்டர். பிரம்மாண்டமா கரெக்ட். ஐவிசி மாதிரி எல்லாம் திங்க் பண்ணவே முடியாது. ஐவிசி படம்னா மிரட்டிடுவார். அதாவது வித்தியாசமா திங்க் பண்ணுவார். மேக்கிங் மிரட்டி தள்ளிடுவார். அந்த கேமரா வச்சுக்கிட்டு 2 ஹெலிகாப்டரை வச்சு எவனுமே இந்த உலகத்துல பாட்டை எடுத்தது இல்லைங்க, எடுக்கவும் முடியாதுங்க. பாட்டு ஃபுல்லாவே ஹெலிகாப்டர் வருங்க. அது அந்த காலத்தில் எந்த வசதி ஃப்ளை கேம் கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. கீழேருந்து தான் ஜூம் பண்ணணும். அதை அழகாக கட் பண்ணி தரையில் ஹெலிகாப்டர் நிறுத்தி வச்சுட்டு அதை ஓட விட்டுட்டு குழி தோண்டி அடியிலேருந்து பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பார். நல்லா. அதுக்கப்புறம் நான் மேக்னெட்டை போட்டு தூக்குவாங்க. இது இங்கிலீஷ் படத்தில் வந்து அந்த மேக்னெட்டை போட்டு காரே ஹெலிகாப்டர் தூக்கி போயிடும். இந்த மாதிரி சீன்லாம் வச்சுருப்பாரு. அதில் இந்த ஸ்ரீதேவியோட சாங் வந்து அருமையான ஒரு சாங். அதில் வந்து என் கண் எந்தன் கண்ணில் 7 உலகங்கள் வாராய் கண்ணால். ஏன்னா அவள் அது கண்ணதாசன் எழுதின பாட்டா என்னன்னு தெரியல. அதாவது எந்தன் கண்ணில் 7 உலகங்கள் வாராய், அது உன் கண்ணில் தண்ணியை போட்ட 7 உலகம் தெரியும், இவனையே வாராய் கண்ணான்னு கூப்பிட்றேன்னு தெரியல. அந்த சாங் அப்படி எழுதியிருப்பாங்க. எந்தன் கண்ணில் 7 உலகங்கள் வாராய் கண்ணால். ஜானகி மாதிரி பாடவும் முடியாது, ஆளும் கிடையாது. ஐயோ சூப்பராக இருக்கும். அப்படி போட்டு விட்டாரு. இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு இல்லை கரெக்டு தான். கமலோட இதை சொல்லிட்டீங்க, அதே மாதிரி ரஜினி சார் இதை சொல்லுங்க. அவரோட இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்த காலகட்டத்தில் காமெடியனுக்கு இல்லாத எல்லாம் செத்துட்டாங்க. காமெடியன்னு இல்லை. நாகேஷ் மார்க்கெட் போகுது. ஏன்னா நாகேஷ் அந்த இதில் பொருத்த முடியாது. 80s நாகேஷ் வந்து ஆக்டிங் காமெடியன். அது வருது. அப்போ தான் அந்த ஒய்ஜி மகேந்திரன் ரஜினிகாந்தோட அவங்க சொந்தக்காரர் பாலச்சந்திரன் அறிமுகப்படுத்த விட்டவர். அவரை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க ஆள் இல்லாத குறைக்கு. சூரமுக காமெடியாக இருக்கும் 2 பக்கமே. அப்போ ரஜினி கமல் 2 ஃபோர்ஸ் இருக்கும்போது ரஜினி படத்துலேயும் இவர் வருவாப்புல, கமல் படத்துலேயும் வருவாப்புல. இந்த 2லேயுமே வந்து அதாவது தலைவலினா மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. அதை வந்து பிரிக்க முடியாது. சீன்லேருந்து ஒய்ஜி மகேந்திரன் பிரிக்க முடியாத அளவுக்கு உள்ளே கோர்த்து விட்றாங்க. தம்பியாக சேர்த்து விட்றாங்க. மோட்டர் காலையிலாம் 4 தம்பியில் ஒரு ஆள். கிராமத்து தம்பியாக அந்த மூஞ்சிக்கு செட் ஆகுமா? சக்கச்சவேன்னு இருக்கிற ஒரு ஆளை தூக்கி போட்டு கிராமத்து தம்பியாக போட்டு விட்டுருப்பாங்க. அண்ணே அண்ணே அண்ணேன்னு ஓடி விடுவாங்க. அதே மாதிரி சகலகலா வல்லவன்லையும் அதே மாதிரி கிராமத்து தம்பியாக போட்டு விட்டுருப்பாங்க. இந்த வள்ளிக்குட்டி சீன்லாம் அவர் தான் மெயின். வள்ளிக்குட்டியை கற்பழிக்கிறது இவர் தான் போய் சொல்லுவார். புரியுதா? அந்த மாதிரி ஒரு 2 பேருக்கும் போயிட்டு வள்ளிக்குட்டியை அதை விட ஜாஸ்தியாக நம்ம பேசி கெட்டது. அதாவது அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரஜினி ஸ்டைலு, ஆமாம் தலைவன் கலக்குவாப்பில், இன்னொரு பக்கம் கமலோட அந்த லவ் ரொமான்ஸ் தான். ஸ்டைலுன்னு சொல்ல முடியாது, இது நடிப்புன்றதுலாம் இல்லை. ஆனால் ரொம்ப நாளாக சிங்காரவேலன் வர்ற வரைக்குமே அவருக்கு பட்டமே காதல் இளவரசன் கமலா. காதல் இளவரசன் தான் கமலா. காதல் இளவரசன் கமலா. இந்த என்ன உலக தலைவனா, உலக நாயகன், அதை எடுத்துட்டாரு, அவரே எடுத்துட்டாரு. யாரும் இல்லை, ஆனால் இப்போ டைட்டில் அதான் போட்டிருக்கிறாங்க. தப்புன்னு. அது ஆக்சுவலாக உலகநாயகன் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் தெனாலின்னு நினைக்கிறேன். தெனாலி வரும்போது எதையோ ஒன்று எவனோ கோர்த்து விட்டு போயிட்டான் கமலை. கமல் வந்து எப்படின்னா, அவர் உலக நாயகன். நம்ம ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதையாக நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் உலக நாயகன்ற பட்டம் வேணான்ட்டார் கமல். நான் கூட கிளைம் பண்ணலாம், நம்ம சொல்லி தான் நம்ம போட்டோம். அதுக்கான உண்மையான காரணத்தை சொன்னோம். என்ன, தாய்லாந்தில் போய் பார்த்தா கமலஹாசன் யாருன்னா தெரிய மாட்டேங்குது. பட்டாயாவில் கேட்டால் யார் அப்படின்னு தெரில. இந்தோனேஷியாவில் கேட்டால் தெரில. அப்புறம் எப்படி உலக நாயகன் ஆவார் அவர்? நம்ம கேட்டோம். நமக்கு ஒரு நாயகன், நம்ம ரசிக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த நடிகர். ஆமாம். ஆனால் உலகம் பூரா தெரிஞ்சவங்க தான் உலக நாயகன் ஆக முடியும். லாஜிக்காக கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஆமாம். அதனால் வேண்டாம் தலைவா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எடுத்துட்டார், அவரே எடுத்தார். இப்போ திருப்பி இவங்க வேறு வழி இல்லாமல் காதல் இளவரசன் போடலாம். அவன் இந்த வயசில் போட முடியுமான்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால காதல் இளவரசன் இந்த வயசுல போட்டோம்னா நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் வந்து காதல் இளவரசன் ஒன்று. அதுக்கப்புறம் பிடிச்சது நம்மவர்.
நம்ம ஒரு கமல்னு ஒன்று கூட யாருக்கு புரியாது, புரியாது, ஆனால் எனக்கு பிடிக்கும். நம்ம உங்களுக்கு பிடிக்கலாம், அவருக்கே அது பிடிக்கலையே. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா உலக நாயகன் எனக்கு வந்து காதல் இளவரசன் தான் பிடிக்கும். சிங்கார வேடன் அந்த டைட்டில் இருந்தது, காதல் இளவரசன் கமலஹாசன். கேட்டீங்கன்னா இந்த பக்கம் ரஜினி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டு இருக்காரு பயங்கரமா. சரி, இப்போ கமல் சில நேரத்தில் குழம்பி என்ன பண்ணுறாருன்னா, ரஜினி படம் வந்து பயங்கரமாக ஓடிடும். என்னன்னா ஃபைட்டுன்னு. சரி, உண்மையிலேயே அது ஃபைட்டாக இருக்குமானா இருக்காது, அந்த ஸ்டைல் கலந்த ஃபைட்டு, ஸ்டைல் கலந்த ஃபைட்டு அப்படின்றது இப்படின்றது, அந்த ஸ்டைலில் அவர் நடந்து வர ஸ்டைலு அதை தான் ரசிப்பாங்களே தவிர ஃபைட்டில் அவர் அடித்து 50 பேரை தள்ளி விடுறாருன்றதை எல்லாம் யாரும் ரசிக்க மாட்டாங்க. அது தர அந்த ஸ்டைலில் வந்து அப்படி சீரடை தூக்கி வச்சு அப்படி பார்த்தா வச்சு அப்படி இப்படின்னு வரும்போது அது பெரிய ரீச் ஆகும். ஆனால் கமல் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ இதனால தான் ரீச் ஆகுது, நம்மளும் ஃபைட்டுன்னு சொல்லி விக்ரம் தர்மா மாஸ்டர் வச்சு ஸ்டூலெல்லாம் செஞ்சு, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நினைக்கிறாரு, மரத்தை வாங்கி அறுத்து குங்ஃபு ஸ்டூல் மாதிரி செஞ்சு அதை எடுத்து சுற்றிட்டு இருந்தார். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப மொக்கையாக போச்சு. எதுக்கு கமல் சாருக்கு இந்த வேலை, ஃபைட்டுலாம் தேவையே இல்லை, அதில் குங்ஃபு ஃபைட்டு வேறு அப்படின்னோடனே அப்புறம் நிறுத்திட்டாங்க. 2-3 படத்தில் அந்த பாயம்புலி டயத்துலலாம் குங்ஃபு ஃபைட்டு அதை நம்ம பேசியிருக்கோம். ஆமாம், குங்ஃபு ஃபைட்டு போகிறேன்னு இவர் ரஜினிகாந்துக்கும் குங்ஃபு ஃபைட்டு வராது, அதெல்லாம் ப்ராக்டிஸில் வர வேண்டியது. கரெக்டு. அதை பார்த்து கமலும் ஒரு படத்தில் 2 படத்தில் போட்டார். அது நம்ம இந்த படம் அதில் பாட்டுக்கே யூஸ் பண்ணியிருப்பார், காக்கி சட்டையில். காக்கி சட்டையில் வந்து ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பார், ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். சிங்காரி சரக்கு பாட்டில் வரும், அது அந்த இடத்துல ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணிருப்பார். ஆமாம், ஸ்டூலை வச்சு குங்ஃபு ஃபைட் மாதிரி போட்டு சாராய கடை மாதிரி காமிச்சிருப்பார். அங்கே சைனீஸ் வந்து அந்த ஸ்டூலில் தான் உட்காருவாங்க, அவங்களோட பாரம்பரிய ஸ்டூலு. அதெல்லாம் செஞ்செல்லாம் பார்த்தாரு, ஆக்ஷன் செட் ஆகலை. ஆனால் லவ் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு செட்டே ஆகாது. லவ்னா வந்து நீங்கள் லவ்வில் பல விதம் இருக்குது. நீங்கள் வந்து பெண்களை கவர்ற மாதிரி அவர் இந்த பாம்பு வந்துச்சு அப்படின்ற மாதிரி குஷ்புலாம், அது வேற லவ், அது ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் கமல் வந்து பிடிக்கிற புடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் காதல் இளவரசன்றது. இன்னைக்கு எந்த ஹீரோவுமே கிடையாதுங்க. அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், விஜய் சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே ஒத்துக்கணும்னா இது வந்து கரெக்டு தான். கமல் சார் வந்து ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி கலை. அதுதான் காதல் இளவரசன்றனால நம்மலாம் தீவிர ரசிகராக இருக்குது. அது வேணா சார். ஸோ அவர் வந்து எந்த இடத்துல எப்படி பிடிக்கணும்னு தெரியும், எந்த இடத்துல பிடிச்சி தூக்கணும். இப்போ இதில் சொல்லுவாங்க, அந்த 16 வயதிலே சொல்லுவாங்க, வாத்தை கழுத்தை பிடிச்சி தூக்கணும், புரியுதா? நீங்கள் வார்த்தை உடம்பு பிடிச்சி தூக்கினா பறந்து போயிடும். அதே மாதிரி கோழியை கழுத்தை பிடிச்சினா செத்து போயிடும். நாயை வாயை பிடிச்சி தூக்கினீங்கன்னா கடிச்சு போடும். நான் எதை எங்கே பிடிச்சி தூக்கணும்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, சரியா? அந்த ஃபார்முலா படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியது கமல் தான், புரியுதா? ஸ்ரீதேவி எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்ரீபிரியா எப்படி, ரேகாவை எப்படி, புரியுதா? அந்த மாதிரி அதை பூரா வந்து அந்த காதல் கலைகளை பூரா தெரிஞ்சவர் தான் கமல். அதனால தான் கமல் வந்து பயங்கர அந்த காலத்தில் வந்து இப்போ இன்றைக்கி விஜய்னு பிள்ளைங்கள்லாம் போகுது, 35-30 வயசு பிள்ளைங்களாம். அந்த காலத்தில் ஆன்டிகெல்லாம் விஜய் கமல்னு போனதுக்கு அது ஒரு காரணம். கமல் வந்து ஒரு காதல் இளவரசன், ஆள் ஹேண்ட்ஸமாக இருப்பார், ஒரு ஆன்டி ஹீரோவாக இருந்திருக்காரு. ஆமாம் இருப்பார். இப்போ எல்லாருமே ரசித்து அந்த காலத்தில் வயசு பிள்ளைங்க பூராமே எல்லாம் பார்த்துட்டு கமல் மேலே ஒரு வெறி பிடிச்சி போய் இருந்த பெண்கள்லாம் அழகாக இருப்பா. அவர் கமல் வந்து செம்ம ஸ்மார்ட், அழகு. அந்த லவ் ஸ்டைலில் வந்து கமல் அடிச்சுக்கணும், வேறு யாருமே இல்லை. அது கரெக்டு. அதில் அவர் அடிச்சுக்கவே முடியாது. அவர் ஆக்ஷன் ஹீரோ வராமல் இருந்திருந்தானே இப்போ கடைசி காலத்தில் தான் வந்திருக்காரு, விக்ரமில் ஆக்ஷன் ஹீரோ வந்திருக்காரு. அதே விக்ரம் 1ல் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த படம் கொஞ்சம் ஓடுச்சுன்னா லிசியோட அவரோட டான்ஸ், ஐயோ சூப்பராக இருக்கும். அது அந்த ஏஞ்சோடி மஞ்சக்குருவி ஒன்று, அதை லிசியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காரு பாருங்க கேரளாவில். லிசியோட சில ஸ்பெஷாலிட்டிக்காக நடிப்பு சொல்கிறேன், சில இதுலலாம் லிசி வந்து அந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் அப்போ தான் வருது. ஆமாம், அப்போ இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஒரு கேர்ள் எப்படி இருப்பா அப்படின்னா லிசியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் ஆஃப் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அவர் நீண்ட நாள் ஆசை எப்படின்னா பாபி படத்துலேருந்து அவரால் நேசிக்கப்பட்ட நிறையா பேரால் இந்தியர்கள் பூராமே ஒரு நாளும் நம்ம யாரை டிம்பிள் கபாடியாவை பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு கிரேஸ் இந்தியா முழுவதும், ஹிந்தி தெலுங்கு எல்லா ஹீரோ நடிகர்கள் பார்க்குறவங்க மட்டும் கிடையாது, நடிகர்கள் எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு கதாநாயகியாருன்னா டிம்பிள் கபாடியா. அவங்க தான் அந்த பாட்டில் வருவாங்க. ஹம்தும் பாட்டு இருக்குல்ல, ஹம்தும்ல விக்ரம்ல வரும், பாட்டு விக்ரம்ல வர்றது யாரு? அதான் டிம்பிள் தான், மீண்டும் டிம்பிள் ஆண்டி தான். ஏன்னா அப்போ கமல் வந்து அந்த கமல் தன்னுடைய அந்த புஜபலத்தை யாரு காட்டுவாருன்னா டிம்பிள் காட்டுவார். இல்லைண்ணே அந்த பாட்டில் கமலுடைய உட்கார்ந்துருப்பார்ல, நான் ஸ்ட்ரக்சர் பாடி மாறு அப்படி வந்து இப்படி உட்காருவார். அப்போ எக்ஸசைஸ் பண்ணி அவர் அந்த மாதிரி இருந்தார், நல்லா இருக்கும், சூப்பராக.
தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானோ ஆமா, உண்மையாவே அப்படி இருப்பாரு. இருப்பாரு. அப்ப என்னன்னா இவர் வந்து அந்த தேகத்தை எப்ப அதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே காட்டணும்னு நினைச்சவர் யார்கிட்ட? டிம்பிள்கிட்ட. அது வாய்ப்பு கிடைக்காம அது 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அது அவருக்கு செட் ஆயிருக்கு. அதாவது எப்படின்னா டிம்பிள் மாதிரியான ஒரு ஒரு சுப்ரீம் ஸ்டார்னு நம்ம இவரை சரத் பார்த்து, அதாவது ஒரு உச்சபட்ச ஒரு கதாநாயகிங்க. இந்தியா, பாகிஸ்தான், இது சொல்லாங்களா, பங்களாதேஷ், அதே மாதிரி மத்திய கிழக்கில் எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு கதாநாயகி. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஹீரோயினுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல. அவ்வளோ ஒரு பேரலை டிம்பிள் வந்து 16 வயசில் உள்ளே வர்றாப்புல. உள்ளே வந்தால் அவ்வளோ அழகிய முகம், அவருடைய மூக்கு, அவருடைய முகம், அவருடைய ஸ்ட்ரக்சரு, அவருக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அதை பூராதே அந்த டைரக்டரை எங்கெங்கே காட்டணுமோ அங்கே காட்டிடுவாங்க. அப்பயே வந்து என்ன ஆகுதுன்னா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்த நடிகர்களும் டிம்பிள் எப்படியா ஹீரோயினாக போட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் அது வரல. ஹிந்தியிலே பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கமல் கூட நடித்தாப்புல, ஹீரோயினாக நடித்தாப்புல. அதுக்கு சாகர் படத்தில் நினைக்கிறேன், சாகரில் நடித்தாப்புல. இப்போ என்ன பண்ணுறாருன்னா தமிழ்காரங்களுக்கும் நாங்கள் ஒரு ஜோடியாக நடித்து காட்டணுன்றது. சாகரில் வந்து டிம்பிள் ஜோடியான்னு எனக்கு தெரியல. ஜோடி இல்லை, டிம்பிள் ஜோடி கிடையாது. சாகரில் வந்து ஆக்சுவலாக இவங்க சுத்தியாசன் அம்மா, ஆமாம், அவங்க ஜோடி. ஆக்சுவலாக வந்து என்னென்னா எதிர்த்தரப்பில் கமல் ஆசைப்பட்ட மாதிரி இல்லாமல் என்ன பண்ணால் அந்த ஹிந்தி ஹீரோ வந்து அவர் தான் அவரோட ஃபஸ்ட்டு படத்தோட கதாநாயகன் தான். அவருக்கு தூக்கி போட்டு விட்டாங்க. அதில் கமல் டோட்டலாக பிளாக் அவுட் ஆகிட்டான். இவ்வளோ தூரம் நெருங்கி வந்து சாகர் படத்தில் எனக்கு ஜோடி இல்லையா, அவருக்கு ஜோடி ஆகும்போது ஒன்றும் பண்ணவும் முடியாது.